வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிகாசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாமியார் வேஷம் போட்டுட்டு வந்திருந்த பிட் பாக்கெட்காரிய திருடிய முத்துவும் மீனாவும் ஒரு வழியா பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வந்து விஜயா முகத்தில் கரிய பூசிடுறாங்க. இதெல்லாம் நீ எதுக்காக பண்ண, யார் சொல்லி பண்ணுன்னு அண்ணாமலை கேட்க கொஞ்ச நேரம் யோசிக்கிற அந்த சாமியார் திருடி சிந்தாமணி சொல்லி கொடுத்த மாதிரியே ரோஹிணி தான் சொல்லிடுறாங்க. எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்க. மனோஜ், மறுபடியும் பார்லர் அம்மா உன்னைய முட்டால் ஆக்கிருச்சு, உன்னைய கேணி ஆக்கிடுச்சுன்னு சொல்ல அவர் அப்படியே அசந்து போய் நிற்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே இந்த சாமியார் வேஷம் போட்ட லேடி மனோஜோட ஷோரூமுக்கு போய் அவரோட வாழ்க்கையில நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் ரோஹிணி கழுத்துல தான் தாலி கட்டுவேன்னு சொன்னதையும் சொல்றவரு எல்லாத்துக்கும் ரோஹிணி தான் காரணமா அப்படின்னு கேட்க, ஆமா எல்லாத்தையும் அந்த பொண்ணு சொல்லி தான் சொன்னேன் அப்படின்னு அந்த சாமியார் வேஷம் போட்ட லேடி அப்பாவியா முகத்தை வச்சுட்டு சொல்றாங்க. மனோஜ் நொந்து நூடுல்ஸ் ஆகி ரொம்ப கேவலமா ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாரு. நான் அப்பவே நினைச்சேங்க இது அந்த ரோஹிணி வேலையா தான் இருக்கும்னு. ஸ்ருதி கூட அன்னைக்கு அப்படிதான் சொன்னாங்க அப்படின்றாங்க மீனா. ஆமா நீ ஸ்ருதி என்கிட்ட கூட சொன்னா, நான் கூட அவங்க அந்த அளவுக்கெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன். பயங்கரமான ஆளா இருக்காங்கன்னு வெறுப்போட சொல்றாரு ரவி. எப்படியோ மீனாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டோம், அதுக்கு நல்ல வலுவான காரணம் இருக்குன்னு நம்பிட்டு இருந்த விஜயா இப்போ அப்படி இடிஞ்சு போய் நிற்கிறாங்க. அப்போ மீனாவோட அம்மா வேகமாக வந்து, ஏய் எதுக்கு அந்த பொண்ணு இப்படிலாம் சொல்ல சொன்னா அப்படின்னு சாமியார் திருடிக்கிட்ட கேட்குறாங்க. வேற எதுக்கு அத்த, மீனாவை இந்த வீட்டை விட்டு வெளியே போக வைக்கிறதுக்கு தான். அவ போனா நானும் பின்னாடியே போயிடுவேன்ல, என்னையே அனுப்பிட்டா ஈஸியா இந்த வீட்டுக்குள்ள வரலாம்னு பிளான் பண்ணியிருக்கு அப்படின்னு முத்து சொல்ல வெறுப்புலையும் கேவலத்தையும் முகத்துல காட்டி முகத்தை சுருக்கிட்டு நிக்கிறாங்க மீனா. விஜயா ஒரே குழப்பமும் வெறுப்புமா நின்றுட்டு இருக்காங்க. ரோஹிணி இவ்வளவு மோசமா நடந்துக்குவா, இவ்வளவு மட்டம்னு நான் நினைக்கவே இல்லடாங்கிறாரு அண்ணாமலை. உடனே முத்து, அம்மா ஏதோ ஜோசியம் ஜாதகம்லாம் சொன்னீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க, சாமியாரை யாரு ஏவி விட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல அப்படின்னு முத்து கேக்குறாரு. பாத்துங்க போய் அந்த ரோஹிணியோட வலையில எவ்வளவு மட்டமா விழுந்திருக்கீங்கன்னு அப்படின்ற மாதிரி மீனா விஜயாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற மொத்த கோவத்தையும் அந்த சாமியார் வேஷம் போட்ட பொம்பளை கிட்ட தான் காட்டுறாங்க. ஏய் போயும் வேஷம் போட்டு உன்னை போய் கும்பிட வச்சுட்டியடி என்னையெல்லாம், ஏண்டி என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு சொர்ணாவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, அரையிறாங்க. நல்லா போடுங்கன்னு முத்து ஜாலியா கையை மேல தூக்கி வச்சுட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஊரை ஏக்கிறவங்க ஏமாத்துறவங்க எல்லாம் 4 போடு போட்டாதான் திருந்துவாங்க, யாரையும் ஏமாத்தாம இருப்பாங்க, போடுங்கன்னு முத்து பார்த்துட்டு இருக்க. விஜயா அடி சாத்துன்னு சாத்தி எடுக்கிறாங்க. அவ சொன்னான்னு நீ வந்துட்டியாடி அப்படின்னு விஜயா பலார்னு மாறி அரைஞ்சிக்கிட்டு இருக்க. அம்மா என்ன விட்டுருங்க, அம்மா என்ன விட்டுருங்க என்ன சொர்ணா அலறிக்கிட்டு இருக்காங்க. சொர்ணா அடி வாங்குறத மீனா ஒரு வன்மத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. என்னை ஏமாத்தணுன்னே புறப்பட்டு வந்தியா, எங்க இருந்துடி வந்த, என்ன தைரியம் உனக்கு, வந்திருக்கா சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு அப்படின்னு விஜயா அடின்னு அடி வெளுத்து வாங்குறாங்க. சாமியார் வேஷமா போட்டு நீ உன்னைய அப்படின்னு விஜயா அடிச்சிட்டு இருக்க. ஒரு எஸ்ஐ 2 கான்ஸ்டபிள்னு வர்றாங்க. உடனே முத்து அவங்கள பார்த்துட்டு, சார் வாங்க சார், வாங்க, நான் தாங்க சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சார் இந்தாங்க சார், இதுல திருட்டு நகையெல்லாம் இருக்குங்க, எங்க வீட்டு பொண்ணு தாலி செயினை திருடிட்டா, அதை மட்டும் நாங்க எடுத்துக்கிட்டோம், மீதி நகையெல்லாம் இதுல இருக்குங்க சார் அப்படின்னு முத்து ஒரு பொட்டலத்தை நீட்ட அதை வாங்குற எஸ்ஐ பக்கத்துல கான்ஸ்டபிள் கிட்ட கொடுக்குறாரு. அவர் அதை பத்திரமா வாங்கி வச்சுக்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு முத்து திரும்ப விஜயா கிட்ட அடி வாங்கின சொர்ணா முத்துவை முறைக்கிறாங்க. என்ன முறைக்கிற, வர்ற வழியிலேயே போலீஸுக்கு நாங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். என்னடா இவன் நம்மள போலீஸ்ல மாட்டி விட மாட்டேன்னு சொன்னானே, இப்ப மாட்டி விட்டுட்டானேன்னு பாக்குறியா, உன்ன மாதிரி ஏமாத்துற ஆளெல்லாம் இப்படிதான் ஏமாத்தணும் அப்படின்னு டைலாக் பேசுற முத்து, சார் கூட்டிட்டு போங்க சார் அப்படின்னு திரும்பி எஸ்ஐ கிட்ட சொல்றாரு. சொன்னா இவ்வளோ அடி வேற வாங்கியிருக்கோம், இவன் சொன்னதெல்லாம் செஞ்சோம், அப்படியும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டானே அப்படின்னு அதிர்ச்சியோடையும் கோவத்தோடையும் பாக்குறாங்க. போடி என்ன பார்வைங்கிற மாதிரி முதுகுல விஜயா ஓங்கி ஒரு குத்த அப்படியே எஸ்ஐ முன்னாடி வந்து ஒரு தடவை குலுங்கி நிமிடுறாங்க இந்த லேடி. எத்தனை தடவை சொன்னாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டல, கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல அந்த லேடி கான்ஸ்டபிள், ஏய் வாடி அப்படின்னு இழுக்கிறாங்க. விடுங்க என்னைய அப்படின்னு சொர்ணா திமிர தரன்னு இழுத்துட்டு போறாங்க அந்த லேடி கான்ஸ்டபிள். விஜயா மூச்சு வாங்கிட்டு கோவத்தோட நிக்க இப்ப எல்லாரோட பார்வையும் விஜயா மேலதான் திரும்புது. ஏன்னா சாமியார் இந்த லேடியை கூட்டிட்டு வந்தது அவங்க தான். அவங்க வாக்க வேத வாக்கா எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒரு அடி கூட பிறலாம நடந்தது விஜயா தான். எல்லாரும் தன்னையே பாக்குறத தாங்க முடியாம அவங்க அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போய் முதுகு காட்டி நின்னுக்கிறாங்க.
ஆனா விடுவோமா நாங்கன்னு எல்லாரும் ரவுண்டு கட்டுறாங்க. அண்ணாமலை பக்கத்துல வந்து, விஜயா, ஒரு ஃப்ராடு உன்னை நம்ப வச்சு முட்டாள் ஆக்கிட்டா. அதுக்கு 2 காரணம்தான். ஒன்று, நீ நம்புற மூட நம்பிக்கை, அது நமக்குள்ள இருந்ததுன்னா யார் என்ன சொன்னாலும் அதை நாம நம்புவோம். 2வது, உனக்கு மீனா மேல ரொம்ப கோவம், அது மூட நம்பிக்கையை விட மோசமானது அப்படிங்கிறாரு அண்ணாமலை. விஜயா அப்படி இறுகி போய் நின்றுட்டு இருக்க. அம்மா, அந்த லேடி சொன்னதை நம்பி அண்ணியை என்னென்னமோ திட்டினீங்கல்ல, இப்ப எது உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு ரவி. இப்பதான் நம்ம மனோஜ் அறிவாளியா ஒரு கேள்வியை கேட்குறாரு. அப்ப அப்பாவுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு வந்து நிற்கிறாரு. டேய், முதல்ல உன்ன மாதிரி படிச்ச முட்டாளுங்களை தாண்டா அடிக்கணும். எது எப்போ நடக்கும்னு யாருக்குமே தெரியாதுடா. அது எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று முடிச்சு போட்டு பார்க்க கூடாது அப்படின்னு மனோஜுக்கு அட்வைஸ் பண்றாரு முத்து. விஜயா, இப்போவும் சொல்றேன், மீனாவால எப்பவுமே நல்லது தான் நடக்கும். இந்த தடவை ரோஹிணி உன்னை முட்டாள் ஆக்கியிருக்கா. இனிமேலாவது நீ தெரிஞ்சு நடந்துகிட்டா சரி அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயாவுக்கு பயங்கர கேவலமா சங்கடமா இருக்கு. தலைய கூட நிமித்த முடியல அவங்களால. சடனா மீனா பக்கம் திரும்புற முத்து, மீனா, நீ என்ன வந்து உள்ளர நின்றுட்டு இருக்க, வெளியே போங்கிறாரு. என்னங்க இப்படி சொல்றீங்கன்னு மீனா அதிர்ச்சியோட பார்க்க, மீனாவோட அம்மா சீதா சத்யா கூட என்ன மாமா அக்காவை இப்படி வெளியே போன்னு சொல்லிட்டாருன்னு ரொம்பவே அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. நாம வெளியே போக சொன்னப்பெல்லாம் எவ்வளோ தூரம் போராடி இருக்கான், முட்டு கொடுத்துருக்கான். இப்போ என்ன இவனே அவளை போக சொல்கிறான், என்னாச்சு இவனுக்கு, பைத்தியம் ஆயிட்டானோ அப்படின்ற மாதிரி விஜயா அதிர்ச்சியா பார்க்க, அண்ணாமலை, ரவி, மனோஜ்னு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. ஏய், நீ என்னடா அண்ணிய வெளியே போக சொல்றேன்னு கேட்டுடுறாரு ரவி. மீனா, நான் உன்னை வெளியே போக சொன்னேன், நீ வெளியே போங்கிறாரு முத்து மறுபடியும். அண்ணாமலை அதிர்ச்சியோட, டேய் முத்து, என்னடா இப்படி பேசுற அப்படின்னு கேட்க, யாருக்கும் பதில் சொல்லாம, மீனா வெளியே போய் வாசல்ல நில்லுங்கிறாரு முத்து. இப்போ மீனாவுக்கு புரிஞ்சிடுது. சிரிச்சுக்கிட்டே வாசலுக்கு போறாங்க. எல்லாருமே இனிமே திகச்சு போய் நிக்க, அத்தை நீங்க போய் ஆரத்தி தட்டை கரைச்சி எடுத்துட்டு வாங்க அத்தை அப்படின்னு மீனாவோட அம்மா கிட்ட சொல்றாரு முத்து. நீ எதுக்கு சீதா நின்றுட்டு இருக்க, தாலிச்செயின் தான் வந்துருச்சுல்ல, போய் சாமியை கும்பிட்டுட்டு தாலிச்செயினை கழுத்துல போடு போ அப்படின்னு முத்து சொல்ல, சீதா கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சிட்டு போறாங்க. சீதா சிரிச்சிட்டு சாமி ரூம்குள்ள போயிட, மீனா அப்படியே புன்னகை மண்ணியா வாசல்ல வந்து நிக்கிறாங்க. ஓ, இதுக்கு தானா அப்படிங்கிற மாதிரி ரவி சிரிச்சுக்கிட்டே பார்க்க, அப்பா இதுக்கு மேல நீதான்ப்பா பேசணுங்கிறாரு முத்து. அப்படின்னு அவரு தலையாட்ட ரவி விஜயாவை பாக்குறாரு. ஒரு தட்டுல அவங்க அம்மா ஆரத்தியை கரைச்சி கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வர அதை கையில வாங்குற முத்து அப்பான்னு கூப்பிடுறாரு. அவரு விஜயா பக்கம் திரும்பி, விஜயா இந்த தட்டை வாங்கிட்டு போய் ஆரத்தி எடுங்கிறாரு. நானா, இவளுக்கா அப்படிங்கிற மாதிரி பாக்குற விஜயா, நான் எதுக்கு அவளுக்கு ஆரத்தி எடுக்கணும்னு கேக்குறாங்க. என்ன விஜயா மறந்துட்டியா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, மீனா சலிப்பா நிக்கிறாங்க. அம்மா, இது பொய்ன்னு நிரூபிச்சு திரும்ப மீனா வீட்டுக்கு வரும்போது உங்க கையால ஆரத்தி எடுக்க வச்சு அவளை உள்ளர கூட்டிட்டு வருவேன்னு நான் சொன்னேன். நீங்களும் சவால் சரின்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல அப்படின்னு முத்து கேட்க, விஜயா கஷ்டப்பட்டு எச்சில் முழுங்குறாங்க. குடியிருக்கிற வீட்டை எழுதி கொடுன்னு கேட்ட மாதிரி அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு அழுத்தமா அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. எரிச்சலும் விருப்பமா அவங்க மீனாவை முறைச்சிக்கிட்டு இருக்க, அம்மா நீங்க தானேம்மா சொன்னீங்க, அப்ப நீங்க பண்ணிதானே ஆகணும்னு ரவியை விடாம கேக்குறாரு. அண்ணாமலை டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன யோசிச்சுட்டு இருக்கிற, வந்து பண்ணுங்கிறாரு. மீனாவை பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இருக்காங்க. மாமா, அத்தைக்கு விருப்பம் இல்லைனா வேணாங்கிறாங்க. மீனா நீ வேற சும்மா இருங்கிற முத்து, அம்மா நீங்க வாங்க அப்படின்னு முத்து கூப்பிட பாலங்கணத்துல குதின்னு சொல்ற மாதிரி அப்படியே யோசனையாவே நிக்கிறாங்க விஜயா. என்ன விஜயா யோசிச்சுட்டு இருக்கிற, நீ சொன்னது தானே வான்னு மறுபடியும் அண்ணாமலை கூப்பிட விஜயா ரொம்ப தயக்கத்தோட அப்படியே ஆமா மாதிரி நகர்ந்து வர்றாங்க. பக்கத்துல வந்ததும் முத்து ஆரத்தி தட்டை நீட்ட அத வேண்டா வெறுப்பா கையில வாங்குறாங்க. முத்து தீப்பெட்டி எடுத்து அதுல இருக்க சூடத்தை ஏத்துறாரு. அந்த ஹாலோட சென்டர்ல இருந்து அவங்க மீனா கிட்ட வர்றதுக்குள்ள அந்த சூடமே எரிஞ்சு முடிச்சிரும் போல இருக்கு. ஏன்னா அவங்க காலுங்க முன்னோக்கி நகரவே மாட்டேங்குது. மெல்ல மெல்ல வந்துடுறாங்க. மீனாவோட அம்மா சீதா சத்யான்னு எல்லாரும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க ரவி ரொம்பவே சந்தோஷமா பார்க்குறாரு. ஒரு வழியா மீனாவோட பக்கத்துல வந்து விஜயா நிக்க, சும்மா ஆரத்தி எடுத்தா மட்டும் பத்தாதுமா, பா மருமகளே வீட்டுக்குள்ள வான்னு உங்க வாயால சொல்லணுங்கிறாரு முத்து. அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ளங்கிறாங்க அவங்க அம்மா. அத்தை அதெல்லாம் இல்ல, சவால் விட்டாங்கல்ல அவங்க சொல்லிதான் ஆகணுங்கிறாரு முத்து. சொல்லிட்டு என்னப்பான்னு கேட்க, ஆமா ஆமா நீ தானே மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புன, அதுக்கு முத்து சொன்ன மாதிரி நீயே வீட்டுக்குள்ள கூப்பிடு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயா அவரை திரும்பி எரிச்சலோட பாக்குறாங்க. விஜயா அப்படியே நின்றுட்டு இருக்க. அப்புறம் விஜயா அம்மா சொன்ன வாக்க மீறிட்டாங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்குவாங்க, பாத்துக்கங்க
அப்படின்னு முத்து இன்னும் கொஞ்சம் எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு இருக்காரு. மீனாவை பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு எரிச்சலா முகத்தை திருப்பிக்கிட்டு மருமகளே வா அப்படின்னு விஜயா சொல்ல, முத்து அவங்க முகத்து பக்கமா வந்து, மருமக என்ன தரையிலையா இருக்கிறா, எதிரில தானே இருக்கிறா, நல்லா மீனாவோட முகத்தை பார்த்து சொல்லுங்கம்மா அப்படிங்கிற முத்து, அப்பா மீனாவோட முகத்தை பார்த்து கூப்பிட சொல்லுங்கப்பா அப்படின்னு ஆவுன்னா அண்ணாமலையை முட்டு கொடுக்க கூப்பிட்டுக்கிறாரு. அண்ணாமலைக்கு இதெல்லாம் ரொம்பவே ஜாலியா இருக்கு. விஜயா ஒழுங்கா நேரா முகத்தை பார்த்து கூப்பிடுங்கிறாரு. விஜயாவோட முகம் லிட்டரா மண்ணெண்ணெய் குடிச்ச மாதிரி இருக்கு. மீனாவோட முகத்தை பார்த்து மருமகளே வா அப்படின்னு விஜயா சொல்ல, மீனா ஒரு சின்ன நக்கல் சிரிப்போட பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதான் அதே தாங்கிறாரு முத்து. எல்லாரும் சிரிப்போட பாத்துட்டு இருக்க விஜயா ஆரத்தி தட்டை சுத்துறாங்க. ஆனா மீனாவோட முகத்துல இருக்க பார்வை துளி கூட இங்க அங்க மாறாம இருக்கு. ஆரத்தியை சுத்தி முடிச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் தம்னையிலால கொஞ்சமா அந்த கரைசலை எடுத்து மீனாவோட நெத்தில வச்சு விடுறாங்க. உள்ள வாமா அப்படின்னு விஜயா சொல்ல, உடனே மீனாவோட முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. அவங்க அப்படியே மெதுவா உள்ளர வர விஜயா அவங்கள முறைச்சிக்கிட்டே பயங்கர கோவமா ஆரத்தி தட்டோட வெளியே போறாங்க. மீனா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வந்து முத்து பக்கத்துல நிக்கிறாங்க. அடுத்து மீனா அவங்க அம்மா பக்கத்துல போய் நிக்க, எப்படியோன்னே என் பொண்ணு இங்க வந்துட்டா, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நான் கிளம்புறேன்னேங்கிறாங்க மீனாவோட அம்மா. அம்மா அப்படின்னு மீனா கூப்பிட்டு இருக்க, சாப்பிட்டு போங்க மாட்டாரு அண்ணாமலை. இல்லன்னே, பக்கத்துல இருக்கவங்கிட்ட கடையை பாத்துக்க சொல்லிட்டு வந்திருக்கிறேன், நான் போகணும், இன்னொரு நாளைக்கு வர்றேன்னு அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, சரிம்மா, ஆனா நாளைக்கு மத்தியானம் நம்ம வீட்டுல ஒரு விருந்து இருக்கு, அதுக்கு நீங்கெல்லாம் கண்டிப்பா வரணுங்கிறாரு அண்ணாமலை. ஐயோ, அப்ப நாளைக்கு மத்தியானம் இதுங்க கூட எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பாக்குறாரு. அண்ணே எதுக்குன்னே விருந்து அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்க, மீனா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறா. அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய திருட்டு கூட்டத்தையே பிடிச்சி போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைச்சிருக்காங்க, அதுக்கெல்லாம் சேர்த்துதான் இந்த விருந்து, மறக்காம நீங்க எல்லாரும் நாளைக்கு மத்தியானம் தர்ற இருந்த விருந்துல கலந்துக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா நின்னுட்டு பாத்துட்டு இருக்காங்க. சரின்னு என்ன தலையாட்டுறாங்க மீனாவோட அம்மா. சரிங்கண்ணே, அப்ப நாங்க கிளம்புறோம்னு அவங்க சொல்ல, அப்படின்னு கைய கூப்பிடுறாரு அண்ணாமலை. மீனா போயிட்டு வரோம், எல்லாருக்கும் போயிட்டு வரோம்னு அவங்க அம்மா கிளம்ப, பார்த்து போயிட்டு வாங்கன்றாங்க. மீனாவும் சீதாவோட தோல்ல கைய வச்சு, அக்கா பார்த்துக்க அப்படின்னு கிளம்புறாங்க. சீதாவும் சத்யா எல்லாரும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க படியில இறங்கிக்கிட்டு இருக்க விஜயா ஆரத்தி கரைசல கொட்டிட்டு படியேறி வர்றாங்க. முகத்தை உருன்னு வச்சுட்டு ஒரு முறை மறைச்சிட்டு படி ஏறுறாங்க. அவங்க படியேறி வந்துகிட்டு இருக்க, அப்பா மீனாவை அந்த பார்லர் அம்மா வீட்டை விட்டே அனுப்பி இருக்குப்பா, சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாரு முத்து. டேய், நமக்கு ஒருதல் கெடுதல் பண்ணிட்டாங்கன்னா பதிலுக்கு பதில் நாமளும் கெடுதல் பண்றது சரி கிடையாது, அப்புறம் வாழ்க்கை பூரா நாம திரும்ப திரும்ப இதையே பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க, வேகமா வந்த விஜயா இதை கேட்டுக்கிட்டு மெதுவா படியேறி வந்துட்டு இருக்காங்க. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கும், ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பழி வாங்குற எண்ணத்தை விட்டுடு, எல்லாமே சரியாயிடும்டா அப்படின்னு முத்துவ தோலை உலுக்கி சமாதானம் சொல்றாரு அண்ணாமலை. முத்துவும் சரிப்பா அப்படின்னு அரமனசா ஒத்துக்கிறாரு. ஆனா படியேறி வந்த விஜயா கண்கள்ல எரியற நெருப்போட பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. வீட்டுல அருணுக்கு தாலிக்கு செயின் கிடைச்ச சந்தோஷமோ சீதா வந்த சந்தோஷமோ எதுவுமே இல்ல. கடைசியில அந்த முத்து பையன் இதை பண்ணிட்டான் என்ற எரிச்சல் தான் இருக்கு. வீட்டுக்குள்ள வர்ற சீதா அவங்க மாமியார போய் கும்பிட்டுட்டு அருண் கிட்ட வர்றாங்க. இப்ப மாமா அக்காவை திரும்ப வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க, இது இல்லைன்னு தானே என்னை அடிச்சு வெளியே போக சொன்னீங்க அப்படின்னு தாலி செயினை புடிச்சு காட்டுற சீதா, உங்க அம்மா ஆசையா அவங்க தாலியில செஞ்சு கொடுத்தது இப்ப என் கழுத்துக்கே வந்துருச்சு, இப்ப நான் இந்த வீட்டுல இருக்கலாம்ல அப்படின்னு சீதா சொல்ல, டக்குன்னு அருண் சீதாவோட கைய பிடிச்சிக்கிறாரு. அட பாவி, அதுக்குள்ள திருந்திட்டியான்ற மாதிரி நாம பாக்குறோம், சீதாவும் அதே மாதிரி தான் பாக்குறாங்க. அது அம்மா வர்ற மருமகளுக்கு அவங்க தாலியில தான் தாலி செய்யணும்னு பல வருஷமா வச்சிருந்தாங்க, அது காணாம போனதை என்னால தாங்கிக்க முடியல, அதான் நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன், நான் நானாவே இல்ல, சாரி, நான் ரொம்ப பேசிட்டேன், ஆனா பாரு இது திரும்பவும் நம்மகிட்டயே வந்துருச்சு அப்படின்னு தாலிச்செயினை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு அருண். எங்க அம்மா இல்லையன்ற கவலையை விட அவங்க இல்லையன்ற கோவம் தான் அதிகமாயிடுச்சு, என்னால அவங்க இல்லங்கிறத நம்ப முடியல சீதா, சின்ன வயசுலயே எங்க அப்பா இறந்துட்டாரு, அம்மா தான் என்ன இவ்வளவு வளர்த்து கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு ஆளாக்குனாங்க, எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எங்க அம்மா மட்டும்தான், அவங்களுக்கு நான் மட்டும்தான், ஆனா அவங்க இல்லாததை என்னால தாங்கிக்க முடியல, எனக்கு திடீர்னு யாருமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அருண் உருக்கமா பேசிட்டு இருக்க சீதா ரொம்பவே நெகிழ்ந்து போறாங்க. ஏன் அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, ஏன் அப்படி நினைக்கிறீங்க, நான் இருக்கேன்ல அப்படின்னு சீதா சொல்ல, மெதுவா சீதாவோட கையை விடுறவரு, நீ இருக்க, ஆனா அம்மா இல்லைங்கிறத என்னால ஏத்துக்க முடியலையே,
எனக்கு அம்மா ஞாபகம் வரும்போது நெஞ்சு படபடன்னு அடிக்கும், மனசு ஏதேதோ போட்டு குழப்பம், நான் என்ன செய்யறேன் ஏது செய்யறேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு அருண் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிக்க பக்கத்துல வர்ற சீதா, சொல்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, நாம போய் வேணும்னா சைக்கியாட்ரிஸ்ட பாப்போமான்னு கேக்குறாங்க சீதா. அவ்வளவுதான், அருணோட முகம் அப்படியே மாறிடுது. சீதாவை ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு திரும்புறவரு, இப்ப என்ன சொல்ல வர்ற, நான் பைத்தியம் ஆயிட்டேன்னு சொல்றியா அப்படின்னு கேட்க, அப்படி இல்லைங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்கும் போதே, நான் பைத்தியம் ஆயிட்டேன்னு நீயே முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு அருண் கொஞ்சம் கொஞ்சமா கோவத்துக்கு ஏறிட்டு இருக்காரு. அப்படி சொல்லலைங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்கும் போதே, அம்மா இல்லாததை என்னால நம்ப முடியல, அதனாலதான் நான் இப்படிலாம் ஆகுறேன், நான் பைத்தியம்லாம் இல்ல சீதா, இதுக்கு போய் என்ன சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாம் பார்க்க சொல்ற அப்படின்னு அருண் கேட்க, இல்லைங்க நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க சீதா. நீ தான் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற, நான் பைத்தியம் இல்ல சீதா அப்படிங்கிறாரு அருண். நான் தப்பா எதுவும் சொல்லலைங்க, இப்பெல்லாம் சைக்கியாட்ரிஸ்ட பாக்குறது ஒரு நார்மலான விஷயங்க, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருக்கவங்க எல்லாருமே பாப்பாங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க, நீங்க ஏன் இப்படி நினைச்சுக்கிறீங்கன்றாங்க சீதா. நீ சொன்னதை என்னால தாங்கிக்க முடியல, நான் பைத்தியம் இல்ல சீதா, நான் பைத்தியம் இல்ல சீதா, நான் பைத்தியம் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்க சீதாவுக்கு இப்ப லைட்டா ஒரு பயமும் சந்தேகமும் வருது. அம்மா இல்லாததுனாலதான் நான் இப்படி இருக்கேன், உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, உங்க அம்மா செத்தாதான் உனக்கு என்னோட வலி புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அருண் டக்குன்னு சொல்லு. சீதா அப்படியே ஆன அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. ஆமா அப்பதான் புரியும் அப்படிங்கிற அருண் போய் அவங்க அம்மாவோட படத்தை பார்த்துட்டு சோஃபால உட்கார்றாரு. சீதாவுக்கு உடம்பெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிருது. உட்கார்ற அருண் அவங்க அம்மாவோட போட்டோவையே பார்த்துட்டு இருக்க சீதாவுக்கு ரொம்ப பயமாயிடுது. ஐயையோ, கண்டிப்பா இவரை சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. நைட்டு கிட்டத்தட்ட எல்லாரும் தூங்கிட முத்து அவரோட ரூம்ல கட்டிலோட ஒவ்வொரு பிள்ளரையா தொட்டு தொட்டு சுத்தி வந்துட்டு இருக்காரு. மீனா வாட்டர் பாட்டிலோட வர அப்படியே மீனாவையே பார்த்துட்டு இருக்காரு. என்ன அப்படி பாக்குறீங்கன்னு மீனா கேட்க, அப்படியே ஒரு கைய மீனாவோட இடுப்புல வச்சு ஒரு வலை வளைச்சு கை வளைவுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திக்கிறாரு முத்து. நீ பாட்டுக்கு என்னை தனியா இருன்னு விட்டுட்டு போயிட்டு இல்ல அப்படின்னு முத்து கேட்க, சாரிங்க நான் என்னங்க பண்றது, அத்தையோட பயத்தினாலதான் அப்படிங்கிறாங்க மீனா. அம்மா மட்டுமா பயந்தாங்க, நீயும் தானே ஆரம்பிச்சிட்ட நம்புறதுக்கு அப்படின்னு முத்து அவங்க கன்னத்துல செல்லமா ஒரு இடி இடிக்க, மாமாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்லைங்க அதனால தாங்க, ஆனா அந்த பொம்பளை ஃப்ராடா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்கன்றாங்க மீனா. நான் நினைச்சேன் மீனா, அதனாலதான் அதெல்லாம் நம்பாதான்னு உங்ககிட்ட சொன்னேன், நீ தான் கேட்கலங்கிறாரு முத்து. உடனே மீனா டக்குன்னு பக்கத்துல திரும்பி நின்னுகிட்டு, ஏங்க அந்த ரோகிணி இப்படிலாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைங்க, என்ன திமிர் பாத்தீங்களா அவளுக்கு, என்ன வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக இப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்கா, ஐயோ அவ சாதாரண ஆளே கிடையாது அப்படின்னு மீனா பதறிக்கிட்டு சொல்ல, என்ன பண்றது மீனா, அதோட புத்தி ஆரம்பத்துல இருந்து அப்படியே தானே இருக்கு, என்ன பார்லர் அம்மாவை தான் எங்க அம்மா தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கும் அந்த பார்லர் அம்மாவை ஏதாவது செய்யணும்னு தான் இருந்தது, ஆனா அப்பா சொன்னதுனால என் கோவத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டேன், இல்லைன்னா இந்த முத்து யாருன்றது அது பார்த்துருக்கோங்கிறாரு முத்து. ஏங்க மாமா சொன்னது தாங்க கரெக்டு, ரோகிணி பண்ணுனாங்கிறதுக்காக நாமளும் திருப்பி பண்ணுனா அப்புறம் அவளுக்கும் நம்மளுக்கும் என்னங்க வித்தியாசம், அவளை மாதிரி நாமளும் மட்டம் ஆயிடுவோம் அப்படிங்கிறாங்க மீனா. அது கெட்ட எண்ணம் பிடிச்சது மீனா, அது செய்யற வேலைக்கு அதுவே அனுபவிக்கும், விட்டுரு, எப்படியோ நாம வேன் வாங்கின நேரம் ரொம்ப நல்ல நேரமா இருக்கு, கரெக்டா நீயும் திரும்ப வீட்டுக்குள்ள வந்துட்ட பாரு அப்படின்னு முத்து மீனாவோட கண்ணத்தை பிடிச்சி செல்லம் கொஞ்சிறாரு. ஆமாங்க, சீதாவோட தாலி செயின் அவ திருடிட்டு போனது கூட நமக்கு ஒரு வகையில நல்லதுதான், அவ மட்டும் திருடலன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த சொர்ணா போலி சாமியார்னு நமக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல, இந்த கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு மீனா சந்தோஷமா சொல்றாங்க. அது என்னமோ உண்மைதான் மீனா, பாட்டி எப்பவுமே சொல்லுவாங்க எது நடந்தாலும் நாம அது நம்ம நல்லதுக்கு தான் நினைச்சுக்கணும்னு, அதோட அர்த்தம் இப்பதான் எனக்கு புரியுதுங்கிறாரு முத்து. அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு மீனா, நீ ஒரு காளியாட்டம் ஆடினியே, எப்பா சாமி எனக்கே உன்னை பார்க்கும்போது அப்படியே அள்ளு விட்டுருச்சுங்கிறாரு முத்து. அட போங்கன்ற மாதிரி மீனா அந்த பக்கம் போக, அதுவரெல்லாம் அதே யோசிச்சுட்டு இருந்த முத்து எதையோ யோசிச்சுட்டு, மீனா அப்படின்னு கூப்பிட கதவை சாத்திட்டு வர்ற மீனா அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. நீ அங்க என்ன வாடா போடான்னு கூப்பிட்டல அப்படின்னு கேட்க, நான் எங்க அப்படி கூப்பிட்டேன், உங்களை போய் நான் எங்க அப்படிலாம் சொல்ல போறேன் அப்படின்னு மீனா நைஸா மழுப்பிட்டு நகர போறாங்க. அப்படின்னு விரல இல்லைன்ற மாதிரி ஆட்டிட்டு, நீ என்னை அங்க, ஏய் நீ அந்த பைய உருவுடா, அதை செய்டா இதை செய்டான்னு ஓவரா டா போட்டியே
அப்படின்னு முத்து சொல்ல மீனா ரகசியமா ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு, ஏங்க இல்லைங்க, நான் தான் இல்லைன்னு சொல்றேன் இல்லைங்க, அது உங்களோட கற்பனையா இருக்கும் அப்படின்னு மீனா நகர போக, அவ்வளோ ஈஸியால நீ எஸ்கேப் ஆயிட முடியாது, வா இப்படின்ற மாதிரி பிடிச்சி முன்னாடி நிறுத்திக்கிறாரு முத்து. முத்து மீனாவை ஆமான்னு ஒத்துக்க போறியா இல்லையான்ற மாதிரி பார்க்க, ஐயோ இவர் அந்த டாப்பிக்கை விடமாட்டார் போல இருக்கேன்னு கொஞ்சம் பயமும் தயக்கமா பாக்குற மீனா தலைய குனிஞ்சிக்கிறாங்க. பொய் சொல்லாத மீனா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நீ என்னை பார்த்து டேய் அந்த பையன் உருவிடான்னு நீ சொன்ன அப்படின்னு முத்து ஒரு ஓரப்பார்வை பார்த்துக்கிட்டு கேட்க, மீனா அதுக்குள்ள சமாளிச்சிடுறாங்க. ஏங்க அது நான் சொல்லலைங்க, என் உடம்புக்குள்ள வந்த காளியம்மா தான் அப்படி சொல்லியிருப்பா, நான் போய் அப்படிலாம் சொல்லுவேனா அப்படின்னு கியூட்டா சிரிச்சுட்டு கேக்குறாங்க மீனா. முத்து மறுபடியும் ஒரு சந்தேக பார்வை பார்த்துட்டு, எங்கிட்டயே கதை விடுற பாத்தியா, உனக்குள்ள காளியெல்லாம் வரல, ஒரிஜினல் மீனா தான் வெளியே வந்தா அப்படின்னு முத்து குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே சொல்ல, ஐயோ இல்லைங்க நான் சொல்றேன்ல அப்படின்னு மீனா சொல்ல, இல்ல மீனா நீ சொன்னங்கிறாரு முத்து. இல்லைங்க அப்படின்னு மீனா சமாளிச்சு வர, மீனா நீ உண்மையாவே சொன்ன அப்படின்னு முத்து சொல்ல, மீனா டென்ஷன் ஆகி, ஆமாண்டா நான் சொன்னேன்தான்டா, இப்போ என்னடா அப்படின்னு மிச்சம் மீதி இருக்க டாவெல்லாம் கட கடன்னு அள்ளி விடுறாங்க. முத்து கொஞ்ச நேரம் கோவமா பார்க்குற மாதிரி ட்ரை பண்ண அவரால் முடியல. லைட்டாக சிரிப்பு வந்துடுது. அவர் முகத்தில் சிரிப்பை பார்த்து மீனாவும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே மீனாவை பக்கத்தில் இழுத்துக்கிட்டு, ஆமாண்டி நீ சொல்லலாண்டி, இதுல ஒன்னும் தப்பு இல்லடி, நீ சொல்லாம வேற யாரடி என்னை அப்படி சொல்ல முடியும், நீ சொல்லுடி, நீ எத்தனை தடவை வேணாலும் சொல்லுடி அப்படின்னு முத்து டிடியா அடிக்கிட்டே போக, சரிடா அப்படின்னு மீனா சொல்ல, அவ்வளவுதான் முத்து, ஏய் சொன்னவன டா போட்ட அப்படின்னு மீனாவை கிச்சு கிச்சு மூட்டி இடுப்போட தூக்கி அப்படியே தூக்கி பெட்ல போடுறாரு. மீனாவும் கலகலன்னு சிரிச்சிட்டு ஏங்க ஏங்கன்னு தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. ஆனா முத்து விடாம மறுபடியும் வந்து கிச்சு கிச்சு பண்ணிட்டே இருக்காரு. ஏய் டா போடுறியா நீ அப்படின்னு மீனாவை கிச்சு கிச்சு பண்ண, அவங்களும் அம்மா அம்மான்னு சிரிச்சுக்கிட்டே பெட்ல உருள்றாங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. மனோஜ் கிடுகிடுன்னு ஆபீஸ்க்கு வர்றாரு. பார்த்தவனே மொட்டை பாஸ் எழுந்து நின்று குட் மார்னிங் ப்ரோங்கிறாரு. மனோஜும் சேரை இழுத்து போட்டு உட்காந்துக்கிட்டு குட் மார்னிங் அப்படிங்கிறவரு இன்னைக்கு சேல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. மனோஜ் வந்ததை பார்த்ததும் தூரத்துல நின்ன ஜீவா கொஞ்சம் வேகமா மனோஜ் கிட்ட வர்றாங்க. இன்னைக்கு சேல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மனோஜ் கேட்க, கொஞ்சம் டல்லு தான் ப்ரோ அப்படின்னு சொல்ல, ஆஃபர் ஏதாவது புதுசா போடணுங்கிறாரு மனோஜ். ஜீவா வந்து நின்று பார்த்துட்டு, பாஸ் குட் மார்னிங், ஃப்ரீயா இருக்கீங்களா, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாங்க. சொல்லு என்ன விஷயங்கிறாரு அவரு. உங்களுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக மேட்ரிமோனில ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதுக்கு ஒரு ரிப்ளை வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப பிரைட்டா சொல்றாங்க ஜீவா. ரிப்ளையா? யாரு பொண்ணு, என்ன பேரு அப்படின்னு பறக்கா வெட்டி மாதிரி அலையிறாரு மனோஜ். பாஸ் பொண்ணு பேரு யமுனா, ஏஜ் 32, இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு ஜீவா சொல்ல, யோசனையா பாக்குறவரு 32வா, கொஞ்சம் அதிகமா இல்ல அப்படின்னு கேட்க, ஏன் ப்ரோ உனக்கு என்ன ரொம்ப கம்மியான வயசா அப்படின்னு கேக்குறாரு மொட்டை பாஸ். ரொம்ப சின்ன வயசெல்லாம் தேடாத, ஜென்சி ஜென்ரேஷனை 90s ஜென்ரேஷனால சமாளிக்கவே முடியாது, ஓ ரேஞ்சிலேயே தேடு அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டு அட்வைஸ் கொடுக்குறாரு. கொஞ்சம் யோசிக்கிற மனோஜ், பொண்ணு எப்படி இருப்பா, போட்டோ ஏதாவது இருக்கான்னு மனோஜ் கேக்குறாரு. நான் போட்டோ பார்க்கல பாஸ் அப்படின்னு ஜீவா சொல்ல, போட்டோ கேட்க வேண்டியது தானே, அதை பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல அப்படின்னு மனோஜ் ஜீவா கிட்ட கேட்க, அதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே வந்து உங்களை நேர்ல பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பாஸ் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க ஜீவா. மனோஜோட முகம் ரொம்ப பிரைட் ஆயிடுது. அப்படியா, எப்ப வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு ஆர்வமா கேட்க, இப்பதாங்க பாஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு ஜீவா சொல்ல, மனோஜுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்களா அப்படின்னு அவரு இப்படியே அப்படியே அசைஞ்சுக்கிட்டு இருக்க, பாஸ் உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையேங்க பாஸ் அப்படின்றாங்க ஜீவா. நோ 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 நோ, இதுல என்ன இருக்கு, நீ நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்க, நம்ம ஷோரூம் லொக்கேஷன்லாம் கரெக்டா அனுப்பியிருக்கல அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துகிட்டு ஜீவாட்ட கேட்கிறாரு மனோஜ். ஆமாங்க பாஸ், அதெல்லாம் கரெக்டா அனுப்பிட்டேன் அப்படின்னு ஜீவா சொல்ல, ஓகே வரட்டும் வந்து நான் பிஸ்னஸ் பண்றதை பார்க்கட்டும், அதுல கூட இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு மனோஜ் கொஞ்சம் தெளிவாகி சட்டையெல்லாம் இழுத்து விட்டுட்டு முகத்தை ஒரு மாதிரி பிரைட்டா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. மனோஜ் அப்படியே வேற உலகத்துக்கு போயிட, சந்தோஷ் ஜீவா கிட்ட திரும்பி, இந்த மேட்சிங் வேலையெல்லாம் கரெக்டா பண்ற, அப்படியே எனக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு.
சார் உங்களுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு ஜீவா படக்குன்னு சொல்லிடுறாங்க. இல்லம்மா, என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு பொண்ணு பார்க்கணும், அவனுக்கு தான் கேட்டேங்கிறாரு சந்தோஷ். சார் நான் பாஸ்க்காக பண்றேன், விட்டா தொழிலையே மாத்திருவீங்க போல இருக்கே அப்படின்னு ஜீவா மனோஜ்க்கு ஃபேவரா சொல்லிட்டு இருக்காங்க. ஜீவா, அந்த பொண்ணு பேர் என்னன்னு சொன்ன அப்படின்னு மனோஜ் கேட்க, யமுனா பாஸ் அப்படிங்கிறாங்க ஜீவா. ஓ யமுனா, ஓகே ஓகே. மனோஜ் யமுனா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறவரு, ப்ரோ யமுனா மனோஜ் எங்க பேர் பொருத்தம் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. அவரும் ரொம்ப சந்தோஷமா, உன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ரோஹிணியோட பேரும் 3 லெட்டர்ஸ், இப்போ யமுனாவும் 3 லெட்டர்ஸ் அப்படின்னு அவர் ஆரம்பிக்க மனோஜ் முகத்தை சிடுசிடுன்னு வச்சுட்டு, இப்போ நான் அதெல்லாம் கேட்டுனாங்கிறாரு. நீங்க ஒன்று கவனிச்சிங்களா, மனோஜோட முதல் எழுத்து எம், யமுனாவோட முதல் எழுத்து ஒய், எம் ஒய் ரெண்டையும் சேர்த்தா மையின்னு வருது அப்படின்னு அவர் பெரிய நியூமராலஜிஸ்டா மாறிட்டு இருக்க கடுப்பாகிற சந்தோஷ், ஏன் வாயில வேற ஏதாவது வரப்போகுது, முதல்ல பொண்ணு வரட்டும், அதுக்குள்ள ஓவரா பறக்காதங்கிறாரு அவரு. மனோஜ் யோசனையா உட்கார்ந்துருக்க, பாஸ் பேர்லயே மேட்ச் ஆயிடுச்சுங்க பாஸ், கண்டிப்பா அவங்க உங்களுக்கு ரொம்ப மேட்சா தான் இருப்பாங்க அப்படின்னு ஜீவா சொல்ல ரொம்ப பெருமையா நிமிந்து உட்கார்ந்து சிரிக்கிறாரு மனோஜ். சந்தோஷ் மனோஜை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன நிக்கிறீங்க, போய் வேலையை பாருங்க அப்படின்னு விரட்ட அவர் அப்படியே கிளம்பி போயிடுறாரு. ஜீவாவும் இன்னொரு பக்கம் போயிடுறாங்க. நின்றுட்டு போறவரு திரும்பி வந்து, ப்ரோ ஒரு அழகான பொண்ணு நம்ம ஷோரூம்குள்ள வந்துட்டு இருக்கு ப்ரோ அப்படின்னு சந்தோஷ் சொல்ல மனோஜை எட்டி பாக்குறாரு. ஜீவா வேகமா முன்னாடி போய், வாங்க மேடம்னு ரிசீவ் பண்ண, மேடம் இங்க ஜீவாங்கிறது அப்படின்றாங்க அந்த லேடி. நான் தான், இங்க யமுனா தானேன்னு கேக்குறாங்க ஜீவா. ஆமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, எங்க பாஸ் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வாங்க அப்படின்னு அந்த லேடியை கூட்டிட்டு வர்றாங்க ஜீவா. அவங்க பக்கத்துல வர மனோஜும் எழுந்து நிக்கிறாரு. கூட்டிட்டு வர்ற ஜீவா, இவங்க தான் எங்க பாஸ் மனோஜ் அப்படின்றவங்க, பாஸ் இவங்க தான் யமுனான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஹாய் சொல்லி ஷேக் ஹேண்ட் கொடுத்துக்கிறாங்க. அவ்வளவுதான், நம்ம கைப்புள்ளைய கையில பிடிக்க முடியல. வாங்க உட்காருங்க, ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னு பரபரப்பா சேரை இழுத்து போடுறாரு மனோஜ். அவங்க உட்கார்ந்ததும் இவரும் ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு, என்ன சாப்பிடுறீங்கன்னு யமுனா கிட்ட கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அப்படிங்கிற யமுனா அப்படியே பார்வையாலேயே வேற பக்கம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் திரும்பி சந்தோஷையும் ஜீவாவையும் பார்க்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பணும்னு அர்த்தமாமா. கொஞ்ச நேரம் ஏன்னு நின்றுட்டு இருந்தவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுட்டு போயிடுறாங்க. கொஞ்ச தூரம் தள்ளி போய் நின்று ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரையுமே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் யமுனாவை பார்த்து வழிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்க, யமுனா அவரை பார்த்து சிரிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு எதுவா இருந்தாலும் மறைச்சு பேச தெரியாது, ரொம்ப ஓப்பன் டைப், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது அப்படின்னு யமுனா அவங்க காதுல இருக்க பெரிய பெரிய ஜிமிக்கி ஆட்டிட்டு சொல்லிட்டு இருக்க. நோனோ, எனக்கு ஸ்ட்ரைட்டா பேசுறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு மனோஜ். சரி, நான் நேரா விஷயத்துக்கே வரேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க யமுனா. இப்படி சடனா கேட்டீங்கன்னா அப்படிங்கிறாரு மனோஜ். நான் தான் சொன்னேனே, ஐ எம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்னு யமுனா கேட்க, பிடிச்சிருக்குன்றாரு மனோஜ். உங்களுக்கு அப்படின்னு மனோஜ் கேட்க, லுக் வைஸ் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க அப்படின்னு யமுனா சொல்ல மனோஜுக்கு ஒரு வெக்க சிரிப்பு வந்துடுது. சமாளிச்சுக்கிட்டு தேங்க்யூங்கிறாரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வழிஞ்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. நாளைய ப்ரோமோவில் அப்பவே நான் தோத்து போய் தலை குனிஞ்சு நின்ன, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பார்லர் காரி, அவளை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு விஜயா மனோஜ் கிட்ட பொறுமையிட்டு இருக்காங்க. அம்மா அப்படின்னு கூப்பிட திரும்புறாங்க. ரோஹிணி என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்ன ஐடியான்னு கேக்குறாங்க விஜயா. மனோஜ் ரோஹிணிக்கு ஃபோன் பண்ண அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஃபோன் அட்டென்ட் பண்ணி, ஹலோ மனோஜ் அப்படின்னு அவங்க புன்னகை மன்னியா சொல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாரு மனோஜ். இதைத்தான் நான் இத்தனை நாளா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, உடனே வர முடியுமான்னு கேக்குறாரு மனோஜ். ஆனா என்ன விஷயத்துக்காக என்ன வர சொல்றேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. நேர்ல வா சொல்றேன் அப்படிங்கிறாரு மனோஜ். ஐயோ, இந்த அரவேக்காடு மனோஜ் என்ன பிளான் போட்டிருக்காருன்னு தெரியல. அதுக்கு விஜயா வேற ஒப்புதல் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. நீ விடா கண்டன்னா நான் கொடா கண்டன் அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்க ரோஹிணி கிட்ட இவங்க பிளான் சக்சஸ் ஆகுமா, என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு நாளைய எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.